நாளும் கிழமையுமா ஊர்க்காரங்க வந்திருக்காங்க, இப்பவாது நீ சிரிச்ச மாதிரி இருக்க மாட்டியா? பேங்க்காரன் ஏதோ வீட்டை ஜப்தி பண்ண வந்த மாதிரியே இருக்க. சிரிடி சிரி சிரி. எல்லாரும் நலுங்கு வச்சாச்சுமா, பொண்ணை கூட்டிட்டு போங்கம்மா. கூட்டு போ. எந்திரி, போய் பாலும் பழம் எல்லாம் கொடுங்க. ஏய், அதை இங்க வை. அதை இங்க வச்சுட்டு பழத்தை எடுத்துட்டு போ. பாலை காய்ச்ச சொல்லு உங்க ஆத்தாவ. ஏய், அது மூஞ்சிய பார்த்தது போதும். சட்டுப்புட்டுன்னு ஒரு கோயில புடிச்சு அவ கழுத்துல தாலியை கட்டுறா. கடைசி நேரத்துல எவனாவது வந்து மட்டும் நல்லா தெரியும். உறிஞ்சா போதும். பாட்டி, அந்த அர்ஜுன் ஏதோ பண்றான் பாட்டி. என்னடா பண்றான்? என்ன பண்றான்னு தெரியல, ஆனா ஏதோ பண்ணிட்டு இருக்கான். ஆளுங்களை இறக்கி விட்டுருக்கேன். இந்த தடவை மட்டும் அவன் மாட்டினா அவ்வளவுதான், முடிச்சிருவானுங்க. நீங்க எதை பத்தி கவலைப்படாம கல்யாண வேலையை மட்டும் பாருங்க பாட்டி. நான் கவலைப்படல, நீ முதல்ல அவனை பாரு, நான் இவளை பாத்துக்கிறேன். யாராவது ஏதாவது சொல்லி மனசை கலைச்சு விட்டுற போறாங்கடா. நடக்கூடாது பாட்டி. நான் தான் இருக்கேன்ல, துட்டு எப்படா தருவ? கொடுத்து தொலைறேன் பாட்டி. எப்ப கொடுப்பியோ? சரி, நான் உள்ள போய் பாக்குறேன். இன்னும் கல்யாணமே நடக்கல, பணம் பணம்னுட்டு. உனக்கு கல்யாணம் ஆக போற சந்தோஷமே எனக்கு இல்லடி. வேணாம் வசு, உங்க அப்பாக்காக நீ எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்காத. இப்போ சொல்றேன் கேட்டுக்கோ. எனக்கு என்னமோ இது சரின்னு படல வசு. அவன் மூஞ்சியும் முகர கட்டையும் எனக்கு சுத்தமா பிடிக்கலடி. அடியே, உன் முகர கட்டைக்கும் உன் பொண்ணு முகர கட்டைக்கும் இது போதும்டி. உன்னை பத்தி எனக்கு தெரியும்டி, இவளை நீ ஏத்தி விடுவேன்னு. அடியே, உன் பொண்ணு நடிச்ச படம் அமைஞ்சிக்கரையில ஆரம்பிச்சு அமெரிக்கா வரைக்கும் சந்தி சிரிக்குதுடி. இவளுக்கு தாலி கட்ட ஒருத்தனை வரமாட்டான். அடியே, இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்குதுன்னு சந்தோஷப்படு. அதை விட்டுட்டு என்னமோ ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்க. பெருசா பிரியாணி சட்டி வேணான்னு பிரமண சொல்லிச்சான். முடி பொடி போக்கத்தவளை கொண்டே விடுவேன். பாட்டி, நான் தான் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன்ல, அப்புறம் எதுக்கு அம்மாவை திட்டுறீங்க? லாக்கர்ல வச்சிருக்கிற படத்தை எப்படியாவது ஆட்டைய போட்டுறணும். கல்யாணம் முடிஞ்சாதானே அது நடக்கும். என் பொண்ணு பாவம், விருப்பம் இல்லாத இந்த கல்யாணத்துக்கு அவங்க அப்பாவுக்காக சம்மதிச்சிருக்கா. இந்த கல்யாணம் நடக்க கூடாது. நீதான் கடவுளை காப்பாத்தணும். Come on, Justin. Pick up the call, man. இந்த ஆதாரங்கள் வேணும். அப்பதான் வசுவை காப்பாற்ற முடியும். இவன் பிக்கப் பண்ண மாட்டேங்கிறான். பிக்கப். Come on, Justin. Pick up. கிளம்பு. ஓ, இந்தாங்க சார். ஹாய் அர்ஜுன், சொல்லு. ஹாய், பிஸியா இருக்கியாடா? சாரி அர்ஜுன், ஒரு முக்கியமான இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கேன். இன்ட்ரெஸ்டிங் என்கொயரி. நாளைக்கு கோர்ட்ல ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணணும். செம்மர கடத்தல் விவகாரம். அதான் உன் போனை எடுக்க முடியல. சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ் டா. நான் ஒரு மேட்டர் சொன்னேன், என்னாச்சு? டீடைல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். அந்த ஜோதிமணி பெரிய ஃப்ராடு. அவாளா மோசடி, கள்ள கடத்தல், போதை மருந்து, இப்படி எல்லா விவகாரத்திலையும் அவனுக்கு தொடர்பு இருக்குது. சவுத் இந்தியாவில் ஆபரேட் ஆகுற எல்லா இல்லீகல் விஷயத்திலையும் அவனுக்கு தொடர்பு இருக்கு. எல்லா விஷயத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். பக்காவா ஃபைல் பண்ணி வச்சிருக்கேன். சூப்பர் மச்சான். தேங்க்யூ so much. இப்போ எல்லாத்தையும் இமிடியேட்டா என்னுடைய மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணு. இம்பாசிபிள் அர்ஜுன், நான் இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் நகர்ந்தா கூட சிக்னல் கிடைக்காது. இது தமிழ்நாடு பார்டர். தடா ஃபாரஸ்ட் ஏரியாவில் இருக்கேன். ஈவினிங் நான் அங்க வந்துருவேன். நம்ம நேர்ல பாத்துருவோம். மச்சான் சொல்றதே கேளு. ரொம்ப 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 முக்கியமான விஷயம், ஓகேவா? எனக்கு அந்த கிரிமினலோட எல்லா ரெக்கார்ட்ஸும் கண்டிப்பா எனக்கு தேவை. அவன் எப்ப வேணாலும் தாலியை கட்டிடுவான். சோ அதனால தயவு செஞ்சு நீ எங்க இருக்க சொல்லு, நான் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி அர்ஜுன், தடா பார்டர் வந்தோன்னே எனக்கு ஃபோன் பண்ணு. நீ எங்க வரணும்ன்றத நான் சொல்லிடுறேன். சூப்பர்டா, நான் உடனே கிளம்பி வரேன். ஓ, அப்படி போதா கதை? ஓகேடா, பை. ஐ see you soon. ஓகேடா. ஆமா, ரிசப்ஷனுக்கு உங்களுக்கு என்ன மண்டபம் பிடிக்குதோ அந்த மண்டபம் புக் பண்ணிக்கலாம். ஆமா, பார்க்கிங்லாம் கரெக்டா இருக்க மாதிரி பாத்துக்கிட்டா உங்களுக்கு எது ஓகேன்னு சொல்லுங்க, அது புக் பண்ணிடுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. சரி மாப்ள. மாமா, ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு, பேசிட்டு வந்துடுறேன். பேசுங்களேன். ஹலோ. ரொம்ப தேங்க்ஸ் நட்சத்திரா. சரியான நேரத்தில் சரியான விஷயத்த சொல்லியிருக்க.
இனி நான் பாத்துக்கிறேன். ஓகே ஓகே பாய். டேய், அந்த அர்ஜுன் நான் நினைச்ச மாதிரியே எனக்கு எதிராக செயல்படுறான். அவன் இப்ப நேரா தடாக்கு தான் போயிட்டு இருக்கான். என்னை பத்தின எல்லா விஷயத்தையும் அந்த போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட இருந்து வாங்கிறதுக்காக போயிட்டு இருக்கான். அவன் திரும்பி வரவே கூடாது. அந்த ஃபைல் அவங்கிட்ட இருந்து பிடிங்கிட்டு அவனை அந்த இடத்திலே முடிச்சு காட்டுல தூக்கி வீசிருங்க. ஐயோ, அர்ஜுன் சருக்கு ஆபத்தா? இந்த ஜோதிமணி சாதாரண ஆளா இருப்பான்னு நினைச்சா பெரிய கிரிமினலா இருப்பான் போல இருக்கு. அர்ஜுன், எனக்கே மகாபாரதமா? ஜோதிமணிடா. அர்ஜுன் சருக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். போனை எடுங்க அர்ஜுன் சார், ப்ளீஸ். அர்ஜுன் சார் எனக்காக எவ்வளோ பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுத்திருக்காரு. அவருக்கு ஒரு ஆபத்துன்னா நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? அவரை உடனே காப்பாத்தி ஆகணுமே. போனை எடுங்க சார். தடா எங்க இருக்குன்னே தெரியலையே. சரி, லொகேஷன் மேப்ல லொகேஷன் பார்க்கலான்னு பார்த்தா 85 கிலோமீட்டர் காட்டுது. நான் எப்படி போவேன், என்ன பண்ணுவேன்? அண்ணா, தடாக்கு ஆட்டோ வருமா? அண்ணா ப்ளீஸ், நான் அர்ஜென்ட்ண்ணா. இல்லம்மா, அவ்வளோ தூரம்லாம் வர முடியாதுமா. வேற ஆட்டோ பிடிச்சிக்குமா? அண்ணா, தடா வரைக்கும் போகணும்ண்ணா, ரொம்ப அர்ஜென்ட்ண்ணா. போயிட்டு உடனே வந்துடலாம். உக்காருமா, போலாம். அந்த ஃபைல் எடுங்க. ஓகே சார். ஹாய். ஹாய் அர்ஜுன், ஹவ் யூ? ஃப்ரெண்டோட லைஃபை காப்பாத்துறதுல ரொம்ப மும்மரமா இருக்க போல இருக்கு. சிக்னல் கிடைக்காத இடத்துல கூட லொகேட் பண்ணி வந்திருக்கிற. என்னடா இந்த ரோடு இப்படி இருக்கு, சிக்னல் கிடைக்கல, ஏன் இப்படி? ரெண்டுமே எங்க வேலை தான். சிக்னல் பர்ஃபெக்ட்டா இருந்து ரோடு நல்லா இருந்துச்சுன்னா கடத்தல் அமோகமா நடக்கும்ல. அதனாலதான் எல்லா ஃபாரஸ்ட் ஏரியாலையும் சிக்னல் ஸ்ட்ரென்த்தை கம்மி பண்ண சொல்லியிருக்கோம். நாங்க ஸ்மக்லிங் ஆக்டிவிட்டிஸ் இருக்குதுன்னு சந்தேகப்படுற இடத்துல டீஆக்டிவேட் வச்சிருக்கோம். சேட்டலைட் போன் கிடையாது, மைக்ல தான் நாங்க பேசுவோம். சூப்பர்டா, வெரி குட், குட் ஐடியா. நீ கேட்ட டீடைல்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. சூப்பர்டா. மச்சான், அவன் பெரிய கிரிமினலா இருப்பான் போல இருக்கே. பக்கா ஃப்ராட் அர்ஜுன். எங்களோட கோட் வேர்டு ஹிஸ்டரியில பைபாஸ்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம். இவன் அந்த கேட்டகரி. பெரிய பெரிய இல்லீகல் நெட்வொர்க்குக்கு இவன் ஹெல்ப் பண்றான். சாமி சிலையை கடத்துறது, குழந்தைங்களை கடத்துறது, எல்லார் கூடவும் இவனுக்கு தொடர்பு இருக்கு. இவனை பத்தின எல்லா டீட்டெயிலும் இதுல இருக்கு. கிரைம் பிரான்ச் ஐஜிக்கு இவனை பத்தின விவரங்கள்லாம் நான் ஃபார்வர்ட் பண்ணிருக்கேன். அவரோட நம்பரை உனக்கு வாட்ஸ்அப் பண்றேன், நீ அவர்கிட்ட பேசு. கமிஷனரை பார்க்கணும்னு சொன்னேன்னா அவர் ஏற்பாடு பண்ணுவாரு. ரொம்ப தேங்க்ஸ்டா, இது போதும் எனக்கு. நீ அந்த பொண்ணோட அப்பாவை பார்த்து இந்த ரெக்கார்ட்ஸை காட்டு, எனக்கு ஃபீட்பேக் கொடு. ஆல் தி பெஸ்ட் அர்ஜுன். தேங்க்யூ வெரி மச் டா. பாய். Bye. ஐயோ, காலே போக மாட்டேங்குது அர்ஜுன் சருக்கு. உங்க உயிர் வேற ஆபத்துல இருக்கே அர்ஜுன் சார். அண்ணா, கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. இதுக்கு மேல ஃபாஸ்டா போக முடியாதுமா. ஃபாஸ்டா போனா டிராஃபிக் போலீஸ் பார்த்துட்டு செக் போஸ்ட்ல மடக்கிடுவாங்கம்மா. முக்கியமான விஷயம்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா. ஏய், நல்லா மாட்டினடா. என்னை பத்தி தெரியாம என்கிட்ட மோதிட்டல நீ. இப்போ மொத்த ஹிஸ்டரியும் என் கையில இருக்கு மகனே. உன் மூஞ்சிக்கெல்லாம் வசுந்தரா கேக்குதா? வசுந்தரா அப்பாவும் அந்த கிரிமினலும் இருக்கிற ஸ்பீடை பார்த்தா யாருக்கும் தெரியாம கல்யாணத்தை முடிச்சிருவாங்க போல இருக்கே. முதல்ல கமிஷனர் பார்த்து இவன் உள்ள தள்ளிடணும்.
ஹேய் யார் இவன் நடு காட்டுல வலிப்பந்து துடிச்சிட்டு இருக்கான்? டேய் 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 இங்க பாரு டேய் இங்க பாருடா டேய் டேய் என்னாச்சுடா டேய் டேய் இங்க பாருடா டேய் Hey! Hey! அந்த கல்லற சொன்னா குரா குடி ஐயோ புரோ புரோ டேய் புரோ இவனை இந்த காட்டிலே புதைச்சிருவோம். தூக்குங்கடா. தூக்கின்னு போங்கடா. அண்ணா சொல்லுமா. அண்ணா நான் தேடிட்டு வந்தவரோட கார் அங்க நிக்குது. அங்கே நிப்பாட்டுங்கண்ணா. இந்தாங்க. திரும்பவும் டிராப் பண்ண சொன்னீங்களேமா? அதுக்கும் சேர்த்து பணம் இதுல இருக்கு. நீங்க கிளம்புங்கண்ணா. சரிங்கம்மா. அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அர்ஜுன் சார் எங்க போனாரு? அர்ஜுன் சாரோட பர்ஸ். அர்ஜுன் சார், அர்ஜுன் சார். அண்ணனுக்கு சொல்லலான்னு பாக்குறேன். இந்த இடத்துல டவர் கிடைக்க மாட்டேங்குது. வாங்கடா. தூக்கினோங்கடா. டேய் இங்க போடுங்கடா. டேய் எங்க அண்ணனியடா போலீஸ்ல மாட்டி விட பாக்குற? இப்ப பாரு. அது விடுறா. ஏய் வேணாண்டா. ஏய் தல அவன் இங்க வச்ச கொளுத்திடலாம் தல. கொளுத்த போறாங்களா? இப்ப என்ன பண்றது? சத்தம் போட்ட கூட ஹெல்ப் பண்ண யாரும் வர மாட்டாங்க. டேய் வண்டி எங்க நிக்குது? வண்டி அது ரோட்டோரமா நிக்குதுடா. இவனை இங்க இருந்து நீ பாத்து. சரிண்ணா. நாங்க போயிட்டு வண்டியை ஓரம் நிறுத்திட்டு வண்டியில இருக்கிற பெட்ரோல் எடுத்துக்கின்னு அண்ணனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து.
அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், கண்முழிச்சு பாருங்க சார். அர்ஜுன் சார், சார் எழுந்துருங்க சார். அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், உங்க உயிருக்கு ஆபத்து இருக்கு. கண்முழிச்சு பாருங்க அர்ஜுன் சார். அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், எழுந்துருங்க சார். சார் நம்ம இங்க இருந்து போய் ஆகணும். எழுந்துருங்க சார், எழுந்துருங்க சார். இப்ப அவங்க வந்துருவாங்க. அதுக்குள்ள அர்ஜுன் சாரை எப்படியாவது இங்க இருந்து கொண்டு போகணும். இவர் வர கண்முழிக்க மாட்டேங்கிறாரு. அர்ஜுன் சார், சார் என்ன பாருங்க சார். அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், அர்ஜுன் சார், எழுந்துருங்க. பாத்து அர்ஜுன் சார், எழுந்துருங்க சார். டேய் 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 நம்ம ஆள் அடிச்சு போட்டு அவன் எங்கே எஸ்கேப் ஆயிட்டு இருக்கிறான்டா. இன்னைக்கு அவன் எங்க போனாலும் விடக்கூடாது. டேய் நீ அவனை எழுப்பி கூட்டு வாடா.